மதிப்பிற்குரிய மகரம் ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். மகர ராசி நண்பர்களுக்கு இனி அடுத்தடுத்து தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய காலமாக நல்ல காலம் பிறந்து விட்டது. இந்த நல்ல காலத்தில் நம்ம அனுபவிக்க போகிற நல்ல விஷயங்கள் என்ன அப்படிங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். மகர ராசிக்காரவங்களை பொறுத்த மட்டும் ஒருத்தவங்க நமக்கு வேணும்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கள் இதயத்தில், உங்கள் மனசில் அவங்களுக்கு சிம்மாசனம் போட்டு கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல மனசு அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்குது. அப்போது அந்த சிம்மாசனத்தில் அவங்கள உட்கார வச்சு அழகு பார்ப்பீங்க, உங்களை பற்றி யோசிக்க மாட்டீங்க. அதே சமயத்தில் ஒருத்தவங்க நமக்கு வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னு சொன்னால் வாழ்க்கையினுடைய இறுதி காலம் வரைக்கும் உயிரே போனாலும் சரி, எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சரி, அவங்க வீட்டு வாசப்படியை மிதிக்க மாட்டீங்க. அந்த வைராக்கிய மனம் அப்படிங்கிறது உங்கள்கிட்ட இருக்குது. அந்த தன்னம்பிக்கை, அந்த வைராக்கியம் அது உங்கள்கிட்ட இருக்குது. அதனால் எந்த வீட்டு வாசப்படியும் நீங்கள் மிதிக்க மாட்டீங்க. அப்போது வேணுமென்றவங்களுக்கு மட்டும்தான் இந்த மனசு இறங்குமே தவிர, வேணான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் ஒரு காலமும் ஒரு சொட்டு கண்ணீர் அடுத்தவங்களுக்காக சிந்தாது. அதுதான் மகர ராசிக்காரவங்க. நிறைய மகர ராசி பெண்களெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய இழப்பீடுகளை சந்தித்து வீட்டில் கணவன் மனைவி சண்டை போட்டு சத்தம் போட்டு பிரிஞ்சு, இந்த மாமியார் மாமனார் சண்டை சச்சரவுகளுக்குள்ளெல்லாம் சிக்கி வீட்டை விட்டு வெளியேறி போய் பிள்ளைகளை கூப்பிட்டு போய் ஒரு தனி இடத்துல நின்று வாழ்ந்து ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லி தனிமரமாக உட்காந்துருப்பாங்க. அந்த தனிமரம் தோப்பாகுமா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது பார்த்தீங்களா. நான் தோப்பாக வைப்பேன் அப்படின்ற மாதிரி என்னுடைய பிள்ளைகளுக்காக நான் வாழ்ந்து என்னுடைய பிள்ளைகளை நல்லா வளர்த்து ஆளாக்கி அவங்களுக்கு ஒரு வேலை வாய்ப்பை நான் உருவாக்கி கொடுத்து அவங்க சம்பாதிச்சு கொடுத்து நான் வீடு வாசல் கட்டி 4 பேர் முன்னாடி நல்லா வாழ்வேன், இது சத்தியம் அப்படின்னு சொல்லி கோயிலில் சத்தியம் பண்ணிட்டு போய் உட்காந்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு சாதனை பெண்கள், வைராக்கிய பெண்கள், மகர ராசி பெண்கள். புரியுதுங்களா? இவங்களுக்கெல்லாம் 7.5 சனி காலம்தான் இவங்களை பாடாக படித்திருக்கும். 7.5 சனி காலத்தில் நிறைய பேர் பிஸ்னஸ் பண்ணி அந்த பிஸ்னஸில் லாஸ் ஆகி ஏகப்பட்ட கடனாகி அந்த கடன்லேருந்து மீண்டு வெளியில் வர முடியாமல் எல்லாம் நகை நட்டு எல்லாத்தையும் விற்று கூட அடைச்சி பார்த்த முடியல. இனி வேணாம், நமக்கு இந்த முதலாளி வேஷம் வேணாம், ஒரு தொழிலாளியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு போயிருக்கிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க. சொந்த ஊரை விட்டு 7.5 சனி காலத்தில் வெளியே போய் வாழ்ந்துட்டுருக்கவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைக்கெல்லாம் நீங்கள் ஆளாகியிருப்பீங்க. இதுக்கெல்லாம் எப்பையா ஒரு விமோசனம் கிடைக்கும்? அந்த நல்ல காலம் நெருங்கிருச்சு. அப்படியே நாளைக்கு என்ன செய்வோம், நாளை கழித்து என்ன செய்வோம், படுத்து தூங்கிக்கிட்டு இருப்போம். 5 மணியோ காலையில் 6 மணியோ கடன்காரவங்க தான் கதவை தட்டுவாங்க. எந்திரிச்சா அவங்க மூஞ்சியில் தான் முழிக்க வேண்டிய கட்டாயம் இருக்கும். என்னடா பண்ணுறது அப்படிங்கிற ஒரு பயம், மன சங்கடம், மன அழுத்தம். எவ்வளவோ நாள் பதில் சொல்கிறேன், வேறு வழி இல்லை, கடவுள் தான் இனி காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருக்கிற நேரத்தில் இப்போ உங்களுக்கு அந்த நல்ல காலம் நெருங்கிருச்சு. அப்போ அந்த கடன்கள்லேருந்து மீண்டு வெளியில் வர்றதுக்கான வழிமுறையை யார் கொடுப்பா அப்படின்னு கேட்டால் குரு பகவான் தான் உங்களுக்கு கொடுப்பார். அதாவது நல்லதும் நடக்கும்னு நினச்சி தான் ஒவ்வொரு விஷயத்தையும் நீங்கள் செய்கிறீங்க. உங்கள் மனச்சாட்சிக்கு விரோதம் இல்லாமல் தான் எல்லாமே செய்கிறீங்க. ஆனால் நடக்கிறதெல்லாம் ஆப்போசிட்டாக நடக்குதே, என்ன பண்ண முடியும்? நிறைய பேர் பார்த்திங்கன்னா வேலை செய்கிற இடத்துல வேலை பார்த்திங்கன்னா நல்லா தான் போயிட்டுருக்கோம். ஆனால் தேவையில்லாத வீண்பலி பாரங்கள் நம்ம மேலே அபாண்டமான பழி சுமத்தி நம்மளை நிர்வாகம் வேலையை விட்டெல்லாம் தூக்கியிருக்கும். நிறைய பேருக்கு மேல் அதிகாரிகளுடைய டார்ச்சர் தாங்க முடியாமல் இந்த அரசு உத்தியோகத்தில் இருக்கவங்களாம் நம்ம ட்ரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு வேறு பக்கம் போயிடலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையெல்லாம் வந்திருக்கும். நிறைய பேருக்கு மன அழுத்தம், மன வேதனைகள் அப்படிங்கிற நிறைய இருந்திருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் உங்களை சுற்றி இருக்கிற நண்பர்கள், உங்களுடைய உறவுகள்னாலையும் அது அதிகமாகவே நடந்திருக்கும். இதனால் ஒரு விரக்தி மனப்பான்மை உங்களுக்கு வந்திருக்கும். சில பேர் பார்த்திங்கன்னா இந்த வாழ்க்கையே வேணாம், முடிச்சுக்கலாம், அந்த அளவுக்கு வறுமையினுடைய கோர தாண்டவம் அவங்கள பிடிச்சி ஆட்டுன்னு ஆட்டியிருக்கும். அதனால் நம்ம வாழ்க்கையே முடிச்சுக்கலாம், நம்ம வாழ வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற அந்த மரணத்தின் எல்லைக்கு கூட போயிருப்பீங்க இந்த 7.5 சனி காலத்தில். அப்புறமும் ஏதோ ஒரு சிந்தனை உங்களை ஒரு நிமிஷம் சிந்திக்க வைக்குது. என்ன தெரியுமா? அடாடா, நமக்கு பின்னாடி இந்த பச்சை குழந்தைங்க இருக்காங்களே, இவங்க என்ன செஞ்சாங்க? புரியுதுங்களா? இந்த சிந்தனை வந்துருச்சு. நமக்கு பின்னாடி நம்ம அப்பா அம்மா நம்மளை நம்பி இருக்கிறாங்களே, இவங்க என்ன பாவம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லி அந்த சிந்தனை உங்களுக்கு வந்துருச்சு. அதே மாதிரி
இவ்வளவு பிரச்சனைக்கு மாத்திரம் நாம் தான் நிம்மதியாக போயிட்டோம்னா பேர் என்ன கிடைக்கும்? இவ்வளவு லோன் பிரச்சனை பண்ணி வச்சு இந்த மாதிரிலாம் செஞ்சுட்டு ஒரு சுயநலத்துக்காக வாழ்ந்துட்டாங்களா அப்படிங்கிற பேர் மறையாதே. அப்போ செத்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காதரா சாமி. இனி அந்த முடிவு நம்ம எடுக்கக்கூடாது. வாழ்ந்து தான் ஜெயிக்கணும், வாழ்ந்து தான் காட்டணும் அப்படின்னு சொல்லி வைராக்கியமாக அந்த மரணத்தின் எல்லையிலேருந்து திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. உண்மை அதுதான். திரும்பி வந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. காசு இருக்குது, பணம் இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, உடல் ஆரோக்கியம் இல்லையா, மன அழுத்தம் கூடிக்கிருச்சு, மனவேதனை கூடிக்கிருச்சு. அப்போ அந்த நிம்மதியை தேடி நான் கோயிலாக ஓடிட்டுருக்கேன்னு சொல்லக்கூடிய மகர ராசி நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. இதுவும் இப்போ இருக்கக்கூடிய சூழ்நிலை தான். அப்போ இது எல்லாமே நம்ம 7.5 சனி காலத்தில் சந்தித்த அனுபவங்கள் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கஷ்டங்கள் அப்படின்னு சொல்கிறத விட நிறைய பாடங்கள் சனிபவன் நிறைய கற்றுக் கொடுத்துட்டார், நிறைய புரிதலை கொடுத்துட்டார். இப்போ நிறைய அவங்கள பக்குவப்படுத்தி வச்சுருக்கிறார். நீங்கள் நிறைய பக்குவப்பட்ட மனிதர்களாக மாறி இருக்கிறீங்க. அந்த பக்குவம் தான் இனி அடுத்தடுத்து உங்களை நல்லா வாழ வைக்க அப்படிங்கிறதையும் நீங்கள் புரிஞ்சுக்கங்க. அப்போ மகர ராசியை நண்பர்களை பொறுத்த மட்டும் எந்த இடத்துல நம்ம அவமானப்பட்டோமோ, எந்த இடத்துல நம்ம அசிங்கப்பட்டோமோ, எந்த இடத்துல உறவுகள் நம்மளை தூக்கி வாரி வெளியே எரிஞ்சாங்களோ, எந்த இடத்துல நம்ம கடன்பட்டு அசிங்கப்பட்டு அவமானப்பட்டோமோ, எவ்வளவு இழப்பீடுகளை நம்ம சந்தித்தோமோ, அதுக்கெல்லாம் சேர்த்து பன்மடங்கு இந்த ஊரே பிரமிக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஆச்சரியமூட்டும் வகையில் உங்கள் வாழ்க்கை டாப் லெவலில் இருக்கும். அதனால தான் உச்சம் தோடும் மகர ராசின்னு சொல்லி கொடுத்துருக்குற, சிகரம் தோடும் மகர ராசி அப்படின்னு சொல்லி. கண்டிப்பாக நீங்கள் சிகரத்தை அடைஞ்சே தான் தீர்வீங்க. ஏன்னா உங்களை பிடித்த சனிதோஷம் கம்ப்ளீட்டாக விலகிருச்சு. இனி அடுத்து உச்சம் பெற்ற குருவானுடைய பார்வையில் நம்ம வாழ்க்கை உச்சமாகும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. ஆக இந்த காலகட்டத்தில் நிறைய பேருக்கு நல்ல வேலை கிடைக்கும். அந்த வேலை அப்படிங்கிறது கல்வி தகுதியின் அடிப்படையில் நீங்கள் போய் ஒரு பொசிஷனில் உட்காருவீங்க. சம்பளம் உங்கள் திறமைக்கேற்ற சம்பளம் கண்டிப்பாக கிடைச்சிரும். அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. அதே மாதிரி இந்த மகர ராசி நண்பர்கள் குடும்பத்தில் எக்கச்சக்கமான பிரச்சனை இருக்குது ஐயா. அதாவது வாயை திறந்தால் வம்பு தான் வருது. இப்போ வாயை திறக்கலாமா வேணாமா, சாப்பாட்டு கூட திறந்தாலே சண்டைக்கு தான் வாராங்கன்னு சொல்லி நம்மளை நினைக்கிறாங்க ஐயா. இது மாறுமா அப்படின்னு சொல்லி சில பேர் கேட்பாங்க. கண்டிப்பாக மாறும். காரணம் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை அப்படிங்கிறத நல்ல காலத்தில் இப்போ நம்ம நிற்கிறோம். இப்போ நீங்கள் வாயை திறந்து ஏதாவது நல்ல விஷயம் சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு சொல்லி எதிர்பார்ப்பாங்க. அதுதான் இப்போ நடக்கக்கூடியது. அதனால் உங்கள் வாக்கு உண்மைக்காக காத்திருப்பாங்க. நீங்கள் சொன்னீங்கன்னா நடக்கும், நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் செய்கிறோம் அப்படிங்கிற ஒரு மரியாதை உங்களுக்கு கிடைக்கும். அப்போது உங்கள் செல்வாக்கு சொல்வாக்கு உயரக்கூடிய நேரம்தான். அதே மாதிரி மகர ராசி நண்பர்களுக்கு நிறைய பேர் தொழிலில் நஷ்டப்பட்டிருப்பீங்க. இப்போ அந்த தொழில் நஷ்டம் அப்படிங்கிறது எப்படினாலும் தேர்த்தணும். அதற்கான காலம் உங்களை நெருங்கிட்டு இருக்குது. அதனால் விட்டதை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற நிறைய பேருக்கு கண்டிப்பாக விட்டதை பிடிப்பீங்க. அப்போ அந்த இழப்பீடுகள் மீண்டும் நம்ம இழக்காமல் இருக்கிறதுக்கு இழந்ததெல்லாம் திரும்ப பெறக்கூடிய காலம்தான் இனி அடுத்து நமக்கு குரு பயிற்சியும் இருக்கும். இந்த சனி பகவானுடைய சப்போர்ட்டும் ராகு கேதுக்களுடைய சப்போர்ட்டும் அப்படிங்கிறதெல்லாம் உங்களுக்கு நல்ல நிலைமையில் வரும். அதனால் குறைகள் ஒன்றும் இல்லை. அடுத்து மகர ராசி நண்பர்களுக்கு கல்யாண வயதில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிச்சயமாக ஒரு நல்ல இடத்துல வரன் அமைஞ்சு திருமணம் முடித்து நல்லா இருப்பீங்க. அதே மாதிரி புத்திர பேர் சிறப்பாக இருக்கும். அந்த நீண்ட நாட்களாக நீண்ட மாதங்களாக ஒரு வாரிசுக்காக நான் காத்துக்கிட்டு இருக்கிறேன், ஒரு ஆண் வாரிசுக்காக, 2வது குழந்தைக்காக இப்படி எதிர்பார்ப்பு இருக்குது ஐயா. அந்த வாய்ப்பு கண்டிப்பாக கிடைச்சிரும். மனசுக்கு பிடிச்ச மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் உங்களை சுற்றி நடக்கும். இதெல்லாம் உங்களுடைய பொறுமைக்கு கிடைத்த பரிசு. அந்த 7.5 சனி காலத்தில் எவ்வளவோ பொறுமையாக இருந்துக்கிட்டீங்க. நிச்சயமாக ஒரு நாள் நல்ல காலம் பிறக்கும், அது வரைக்கும் போராடும்னு சொல்லிட்டு இருந்தீங்க பார்த்தீங்களா, அதுக்கான ஒரு நேரம். அந்த பொறுமைக்கு கிடைத்த பரிசு அப்படிங்கிறதான் உச்சம் பெற்ற குருவனுடைய பார்வையில் நம்ம ராசி வரப்போகுது. அப்போ ராசிநாதனையும் குருபகவான் பார்ப்பார் அப்படிங்கிற விஷயம் இதைத்தான் மெயினாக சொல்லணும். மகர ராசி நண்பர்களுக்கு இதைத்தான் மெயினாக சொல்லணும். அதே மாதிரி உங்களுடைய பிள்ளைகள் உங்களை விட நல்ல புத்தி கூர்மையாக அறிவு கூர்மையாக அப்பா கஷ்டப்படுறாரு அம்மா கஷ்டப்படுறாங்க அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டு அவங்க மனசில் ஒரு நல்ல சிந்தனைகளை உருவாக்கி ஒரு வைராக்கியத்தை உருவாக்கி அவங்க ஒரு நல்ல பொசிஷனுக்கு வர்றதுக்காக நல்லா படிப்பாங்க, நல்ல வேலையில் போய் உட்காருவாங்க, நிறைய முயற்சி பண்ணுவாங்க, நிறைய ஆலோசனைகள் கேட்பாங்க. அவங்களுக்கெல்லாம் நீங்கள் நல்ல ஆலோசனைகள் கொடுங்க. அவங்கள கண்டிப்பாக உங்களை பக்கபலமாக பார்த்துக்கிடுவாங்க. அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நடக்கும். அப்போ பிள்ளைகளை பற்றிய கவலைகள் உங்களுக்கு தேவையில்லை அம்மா. இந்த பெண்களுக்கு நான் சொல்ல வேண்டியது, பெண்கள்
எந்த துறையில் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக சாதிப்பீங்க. உங்களுடைய நல்ல மனசுக்கு இனி அடுத்தடுத்து நல்ல வாழ்க்கை அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும். உங்களுடைய எண்ணம் போல் வாழ்வீங்க. உங்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது மற்றவங்க ஆச்சரியப்படும்படியாக இருக்கும். மகர ராசி பெண்கள் ஏதாவது தொழில் பண்ணிகிட்ருக்கீங்கன்னா அந்த தொழில் நல்லா ஓடும். உங்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும், நல்ல வருமானம் கிடைக்கும். உங்களுடைய மனசு திருப்தியான வாழ்க்கை கண்டிப்பாக இருக்கும். புரியுதுங்களா? உங்களை நிறைய மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசியிருக்கவங்கெல்லாம் உங்கள்கிட்ட மன்னிச்சுக்கங்க, தெரியாமல் பேசிட்டோம் அப்படின்னு சொல்லியெல்லாம் உங்களை ஆறுதல் படுத்துவாங்க. அந்த காலமும் உங்களை நெருங்கி வந்துக்கிட்டு இருக்குது. வயதானவங்களுக்கெல்லாம் உடல் ஆரோக்கியம் நிச்சயமாக மேம்படும். புரியுங்களா? நிறைய மாத்திரை மருந்து சாப்பிட்டுட்டு கஷ்டப்பட்டு கிடக்கிறேன், கை வலி கால் வலி, நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா முழங்காலுக்கு கீழே வலி தாங்க முடியாமல் இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறிடும். நிறைய பேருக்கு முதுகு தண்டுவட பிரச்சனை நிறைய இருக்கும். அதெல்லாம் கொஞ்சம் மாறக்கூடிய அமைப்பு இருக்குது. இடுப்பு வலி கண்டிப்பாக மாறிடும், அதெல்லாம் குறையும். புரியுதுங்களா? இந்த குருவனுடைய சுபிட்சமான பார்வை, தெய்வ கடாட்சம் பொருந்திய பார்வை. அதனால் நல்லா இருப்போம். தெய்வத்தினுடைய அருள் பரிபூரணமாக கிடைக்கும். சென்ற இடமெல்லாம் நமக்கு பேரும் புகழும் கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம மனசு போல வாழ்க்கை நன்றாக ஓடிக்கிட்டு இருக்கும் ஐயா. இதுக்கு முன்னாடி நிறையா நகை நட்டு எல்லாத்தையும் அடமானம் வச்சுட்டு, என் வண்டி புக்கை கூட அடமானம் வச்சு கடை வாங்கிட்டேன், இப்படி எல்லாத்துலேயும் கடன் 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 ஓடிக்கிட்டு இருக்கிறேன். புதுசாக ஒரு தொழிலை ஆரம்பிக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணிகிட்டு இருக்கிறேன், அதற்கான முயற்சி நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய பேருக்கு அந்த முயற்சி பலிதமாகும். உங்கள் சுய ஜாதகத்தில் ஒரு 10ஆம் இடம் அந்த தொழில் ஸ்தானம் எப்படி இருக்குன்னு மட்டும் ஒரு பார்வை பார்த்துக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் சாதனைக்குரிய ஆட்கள் தான். மகர ராசி பெண்களும் ஆண்களும் சாதனைக்குரியவர்கள், சாதனை படைப்பீர்கள். ஒரு சரித்திரத்தில் முக்கியமான இடம் பிடிக்கக்கூடிய அளவில் மகர ராசிக்காரவங்க இருப்பீங்க. உங்களுக்கு எவ்வளவோ கஷ்ட காலங்களெல்லாம் இருந்து விலகி நீங்கள் மீண்டு வெளியில் வந்துட்டீங்க. இனி அடுத்தடுத்து நல்ல காலம்தான் அப்படிங்கிறதுக்கு இந்த பதிவு உத்தரவாதம். அதனால் சுயஜாதகத்தை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கிட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்ன தசை தசாபுத்திகள் நடக்குது, நமக்கு யோக தசையா அவயோக தசையா கர்ணனானுடைய தசையா, ஜாதக ரீதியாக நம்ம எந்த கோவிலுக்கு போய் எந்த தெய்வத்தை வணங்கி தரிசனம் பண்ணணும், இனிமேல் நமக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறதெல்லாம் ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இனி உங்களுக்கு நல்ல காலம் ஆரம்பிச்சிருச்சு. மிக்க நன்றி. வாழ்க வளமுடன்.